நான் வந்தேன், 1/2 வந்தேங்க. பழனி முருகன் 1/2 வருவேன். அம்மா ஹாஸ்பிட்டல் இருந்தேன், சரி நோட்டிஃபிகேஷனுக்காக சும்மா வந்தேன். திடீர்னு வரலன்னு வச்சுக்கோங்களேன். ம், ஸ்நாக்ஸ் சாப்பிட்றேன், பாக்ஸில் இருக்க எடுத்து சாப்பிடு. இங்கே இருக்கு பரவா, நோட்டிஃபிகேஷன் வராது, அதனால சும்மா ஒரு 1/2 வந்து கட் பண்ணிடுவேன். முன்னாடி சொல்லுறேனக்கா, முன்னாடி சொல்லுறேன் அக்கா, இப்போதான் அவங்க இல்லை. இப்போதான் இல்லையா? என்ன நீங்கள் 2 பேரும் பிரேக்கப் ஆயிட்டீங்களா, இல்லை சும்மா சண்டை போட்டு சொல்லிட்டு இருக்கியா? லவ் பண்ணுறதே வேஸ்ட்டுமா. லவ் பண்ணாவே நமக்கு தலைவலி. லவ் பண்ணாமல் ஜாலியாக இருக்கணும். கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லா லவ் பண்ணிக்கணும். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோ, ஏன் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிடும், அப்புறம் வேஸ்ட் ஆகிடும். அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிவிட்டு லவ் பண்ணணும், அப்போ தான் அது நிலையாக நிற்கும். லவ் பண்ணவங்கள நிறைய பேர் பார்த்துருக்கேன் நான், அவங்கெல்லாம் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சண்டை வந்துட்டே இருக்கும் அவங்களுக்குள்ள. அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிச்சா? அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை, கல்யாணம் பண்ணிக்கோங்க. டுமாரோ வைரவருக்கு விருந்தா? ஆமாம், அவர் காலையில் இருக்கிறது இல்லை, என்னம்மா நைட்டு தான் இருக்காரு. அதனால் பார்த்துட்டு தண்ணியை பூச்செடிக்கிட்டு ஊற்றிருச்சாங்க. இப்போ அங்கே பேர் காக்கா பார்த்துட்டு போய் சாதம் இதை வச்சிருவேன். அந்த பொண்ணு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ரிஸ்க் எடு கௌதம், இல்லைன்னா அதே விட்டுரு. யாரையுமே லவ் பண்ணாத, அப்பா அம்மா சொல்கிற மாதிரி பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் லவ் பண்ணிக்கோ. லவ் பண்ணினா அப்புறமா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணால் இருக்கிற சந்தோஷத்தையும் தொலைச்சிடுவேன். சொன்னால் கேளு, அக்கா சொன்னால் கேளு, ஏன்னா நான் அனுபவிச்சிருக்கேன் சொல்கிறேன். இருக்கிற வரைக்கும் நல்லா ஜாலியாக பசங்களோட ஜாலியாக இரு, நல்லா ஷாப்பிங் போ, சாப்பிடு. லவ் பண்ணினா எல்லாம் போயிடும். அப்புறமா அப்பா அம்மா பார்த்துட்டு எதிர்பார்த்தா அது லவ் இல்லை. ஓஹோ, ஆமாம், இருக்கிற வரைக்கும் நல்லா ஜாலியாக இருக்கணும். லவ்வெல்லாம் பண்ணக்கூடாது. கல்யாணத்துக்கு அப்புறம் பசங்களாக இருந்தால் பொண்ணுங்க அவங்க ஒய்ஃபை லவ் பண்ணுங்க, பொண்ணுங்களாக இருந்தால் அவங்க ஹஸ்பண்ட் லவ் பண்ணுங்க, நல்லா இருக்கும் லைஃபு. அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிவிட்டு லவ் பண்ணுறது, ஏன்னா நம்ம கல்யாணம் பண்ணிவிட்டு ஊரறிய கல்யாணம் பண்ணிட்டோம், நம்ம சண்டை பிடிச்சாலும் என்ன பண்ணாலும் அவங்க கூட தான் இருக்க போகிறாங்க. அதோடைய அண்டர்ஸ்டாண்டே வேறு. ஹெச்டி ஸ்டேட்டஸ், ஹாய் ஹாய். காதலும் வேண்டாம், கல்யாணம் வேண்டாம், இது நல்ல முடிவு. பையனாக இருந்தால் கண்டிப்பாக நான் கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன். கல்யாணத்து மேலெல்லாம் எனக்கு இப்போ பொண்ணாக இருந்துமே இன்ட்ரெஸ்டே இல்லை. எனக்கு பொண்ணாக பிறந்து எனக்கு கரெக்டாக 24 வயசில் ஸ்டார்ட் பண்ணாங்க அலைன்ஸ். அப்போவே சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. பையனெல்லாம் பிறந்ததுன்னா கண்டிப்பாக நான் கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன். நல்லா பசங்களோட ஜாலியாக ஊர் சுற்றிட்டு வேலைக்கு போயிட்டு அப்பா அம்மா வச்சு பார்த்துருப்பேன். என்னம்மா இதுக்கு மேலே நான் எங்கம்மா அப்பா கழட்டணும்? ஏ அப்பா இருக்குல்ல, உள்ளே இருக்கும் போய் எடுத்துக்கோ. காதலும் வேண்டாம், நல்ல வேலை நான் தப்பி. எதுக்கு ஏன் அப்படி சொல்கிறீங்க?